இப்படியே ஒரு ஆசிரமத்தில் எல்லாருக்குமே உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீடருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, ரொம்ப முடியாமல் கேன்சர் நோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ அந்த சீடர் வந்து குரு கிட்ட கேட்குறாரு, குருஜி, நான் வந்து இன்னொரு 2-3 நாளில் வந்து உடலை விட போகிறேன். என்னோடய கேன்சர் நோய் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிடுச்சு. நான் வாழ்கிறனோ இல்லையோன்றது எனக்கு எனக்கு அறியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் எங்கள் அம்மாவை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஊருக்கு போய் எப்படியாவது என் தாயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி குருநாதரை கேட்டார். குருநாதர் சொல்கிறாரு, இப்போ நீ போக வேண்டாம். இப்போ நீ என்ன பண்ணுற, உன்னோட சாதனையை வந்து நல்லா பயிற்சி பண்ணி உன்னோட குணங்களையும் உன்னோட மனசையும் நல்லா பகவானோட சேவையில் ஈடுபடுத்தி பிருந்தாவனத்தில் அந்த பகவான் செஞ்ச லீலைகள் எல்லாமே நீ நினைவுக்கு வர மாதிரி நீ பயிற்சி பண்ண அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டார். பக்கத்து சீடர்கள்லாம் உட்காந்துருக்காங்க எல்லாருமே. பாத்தியா குருஜி, ஒரு நோயாளி, ஒரு கேன்சர் வந்த நோயாளி நாளைக்கோ நாளைக்கோ உடல் விடுற சமயம், இந்த சமயத்தில் தாயை கூட பார்க்கறது கூட வேண்டாம்னாரு குருஜி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து குசு 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 குசுன்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா குருஜி கிட்ட சொல்ல முடியாது இல்லையா, அதனால அவங்களே வந்து பேசிக்கிறாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, குரு சொன்ன மாதிரி பயிற்சியை வந்து தீவிரத்தா சீரியஸ் ஆகிட்டார். பகவான் குரு சொன்ன மாதிரி பிருந்தாவன லீலைகளை பற்றி எல்லாம் படிக்கிறது, பாகவதத்தை படிக்கிறது, கிருஷ்ண லீலைகளை வந்து படிக்கிறது, அதை வந்து நினைவில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி அந்த பகவான் குருஜி சொன்ன அந்த கட்டளைகளை வந்து தீவிரமாக கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போது 4வது நாள் 5வது நாள் ஒரு வாரம் ஆயிடுச்சு. கூப்பிடுறாங்க, குரு கூப்பிடுறாங்க, அந்த சீடரை கூப்பிட்டு, நீ என்னமோ உங்கள் தாயை பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, போயிட்டு வந்து போப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சீடர் சொல்கிறாரு, எனக்கு அந்த மாதிரி இப்போ விருப்பம் இல்லை குருஜி. நீங்கள் என்னைக்கு சொன்னீங்களோ அன்னிலேருந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த ஆசையை நான் வந்து கைவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணோம், நான் பகவானோட சிந்தனை தான் இருக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. இல்லை கண்டிப்பாக நீ போய் ஆகணும். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க சீடர்லாம், என்னன்னா இந்த குருஜிக்கு என்ன ஆயிடுச்சு. அப்போ அவர் கேட்கும்போது வேண்டான்ட்டாரு, இப்போ அவரை போயிட்டு வா சொல்றாரு. எந்த சமயத்தில் அவர் உடலை விடுறாருன்றது தெரியவே தெரியாது, இப்போ சொல்றாரு அப்படின்னு சொல்லி சீடர்களை எல்லாமே பேசிக்கிறாங்க. குரு பற்றி பேசுகிறாரு, குருஜி பற்றி பேசிக்கிறாங்க. இதுக்கு யாருக்காவது என்னது புரியுதா, எதுக்காக அப்படி சொல்றாருன்னு சொல்லி? குரு எதுக்காக அப்படி சொல்றாரு, தான் கேட்கும்போது வேண்டான்ட்டாரு சீடரு. அப்போ அவர் உடல் விட சமயம் எந்த சமயம் தெரியாது, இன்னைக்கு இப்போ விட்டுறலாம், இல்லை அடுத்த நிமிஷத்தில் விட்டுறலாம். அப்போ போய் உங்கள் தாயை நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்றாரு. என்ன இதுக்கு அர்த்தம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இது குருக்கு தெரியும். அவர் போகிறதா, சீடர் போகிறதா? அவங்க அம்மா எப்போ போகிறாங்கன்றது தெரியுமா, அவங்க அம்மா எப்போ உடல் விடுறதுன்றது தெரியும் அப்படின்னா. ஓகே ரைட், ஓகே. நீங்கள் எப்படி ஏதோ சொல்ல வந்தீங்களே, அதை சொல்ல வந்தீங்களா? ஓகே, வெரி குட். குரு சொன்ன கட்டளைகளை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணும், அதை வந்து நம்ம நிர்லட்சியம் பண்ணக்கூடாது. குட், வெரி குட். வேற ஏதாவது கருத்துக்கள்? சீடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க, ஏன்னா குருஜி பண்ணுறது ஒன்று கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்போது குரு சொன்னதுனால அவர் என்ன பண்ணுறாரு, மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ட்ரெயினில் உட்காந்து போயிட்டுருக்காரு. எங்கே அம்மாவை பார்க்கறதுக்காக. எனக்கு குரு சொல்கிறாங்க இல்லையா குருஜி, அதனால் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பெட்டி எடுத்துகிட்டு போகிறான். பெட்டி எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே ஆசிரமத்தில் சீடர்கள் எல்லாமே எப்படியாவது குரு கிட்ட கேட்கணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லி குருஜி கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன குருஜி இந்த மாதிரி பண்ணீங்க நீங்கள் அந்த சீடரை, அவர் தாயாரை பார்க்கும்போது நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னீங்க, ஆனால் அவர் போக விருப்பம் இல்லாத சமயத்தில் போகன்னு சொல்கிறீங்களா, எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த குருஜி சொல்கிறாங்க, அந்த சமயத்தில் அவர் தாயாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், தாய்க்கும் மகனுக்கும் பாசம் அதிகமாயிடும். அதிகமாக ஆக 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 என்ன ஆகும்,
என்னை விட்டு நீ உன்னை விட்ட நான் அப்படின்னு சொல்லி எனக்கும் உனக்கு வந்து இந்த உலகத்துல யாருமே இல்லை, எனக்கும் இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த பந்தம் என்ன இருக்கும், ஃபேவிகால் மாதிரி. இப்போ மரத்தோட வேரை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துட முடியுமா? நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அது செட் ஆகிட்டு இருக்கும். அந்த பந்தம் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும், ஒட்டவே முடியாது. அப்போ அந்த பந்தத்தை பிரிக்க முடியுமா? நம்ம பிரிக்க முடியாது. தாய் மகனோட பந்தத்தை யாராலும் பிரிக்க முடியாது. அப்போ பகவானோட சிந்தனை எல்லாமே அவரை தவற விட்டு அவரை மறந்துட்டு என்னோட தாயின்னு சொல்லி அங்கேயே இருந்துட்டு இருப்பார், பக்தி சேவையை செய்யாம. ஆனா அந்த கட்டளைகளை குருஜி கொடுத்த பிறகு என்ன பண்ணாரு, பிருந்தாவனத்து மேல நிறைய ஆசை வந்துருச்சு அவருக்கு. பிருந்தாவனத்தோட லீலைகளை பத்தி அதை பத்தி நினைச்சுக்கிறது, அந்த பகவான் செஞ்ச லீலைகளை பத்தி நினைக்கிறது, அதை பத்தி மற்றவங்கள்ட்ட சொல்றது, நாமத்தை உச்சரணை பண்றது, இதை அந்த சேவை அந்த சாதனையை வந்து நல்லா வளர்த்துக்கிட்டாங்க. அதை அந்த தியானத்திலே இருந்தாங்க. அந்த அந்த என்ன சொல்றது, உறுதியா அந்த பகவானோட லீலையிலே வந்து பயணம் பண்ணிட்டாங்க. அந்த பயணம் பண்ண பிறகு என்னாச்சு, அம்மாவோட அந்த பாசம் என்னாச்சு, இல்லாமே போயிடுச்சு. இப்போ அவர் வந்து ட்ரெயின்ல என்ன பண்ணாரு, உடல் விட்டாரு. எப்படி உடல் விட்டாரு அப்படின்னா, அந்த குருஜி சொல்றாரு, தாயை வந்து நினைக்காமையே, யாரையும் நினைக்காமையே பகவானை பத்தியே சிந்தனை பண்ணி, பகவானோட நாமத்தை உச்சரணம் பண்ணி, அதோட லீலைகளை பத்தியே அவர் வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டு அவர் உடல் விட்டுருப்பாரு. அப்போ கண்டிப்பா என்ன ஆயிருப்பாரு, நேர கோலபுரம் தான் போய் சேர்ப்பாரு. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், அந்த சமயத்தில் நான் அனுப்பாம அவரோட இதை வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன். தாயோட அந்த இதை விட்டு பகவானோட லீலைகளை வந்து அவர் நினைச்சுட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், சில நாள் ஆன பிறகு நான் வந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி குருஜி சொல்றாரு. அதனால உங்களுக்கெல்லாம் கேள்வி வரலாம், ஏன்னா தாய் மகனை பிரிக்கிறது தான் அவங்களோட வேலையா சொல்லி உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு ஆச்சாரியாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒருத்தர் மேல வந்து பற்று வச்சிருக்கோம். அந்த பற்று வச்சிருக்கிறது வந்து சரியா இல்லையான்றதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த பிறவில வந்து அவர் அம்மாவா இருப்பாங்க, அப்பாவா இருப்பாங்க, மனைவியா இருப்பாங்க, புருஷனா இருப்பாங்க. பின் பிறவில யார் அவங்க தெரியாது. வரப்போற பிறவில யார் அவங்க, நம்ம நாயா பிறக்கலாம், பேயா விலங்குகளா பிறக்கலாம், பறவையா பிறக்கலாம், எதை வேணாலும் பிறக்கலாம். நம்மளோட ஹோம்ஒர்க் மேலே டிபெண்டாக இருக்கு. அந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி கிருஷ்ணர் ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லைன்றது அது மேலே தான் டிபெண்டாக இருக்கு, அது மேலே ஆதாரப்படுது. அதனால எந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாது. அதனால வைஷ்ணவரோட கருணை நம்மளுக்கு வேணும். அந்த வைஷ்ணவரோட கட்டளைகளை வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கணும். எப்போ வைஷ்ணவர் நம்ம வாழ்க்கையில் வருவாங்க, நம்ம வாழ்க்கையை எப்படி திருப்பத்தை கொடுப்பாங்கன்றது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அதனால அந்த மாதிரி நாரதமுனிவர் கூட என்ன பண்ணாரு, ராவணரோட அந்த வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பத்தை வந்து கொண்டு வந்து முயற்சி பண்ணார். ஆனா ராவணன் வந்து எந்த காலத்தை கொண்டு எந்த சமயத்திலையும் நம்ம சொல்லுவோமே திருத்த முடியாத ஜீவிடா இருக்கிறாங்க, அந்த மாதிரி அவரை திருத்தவே முடியல. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ராவணோட அப்பா பேர் வந்து விஸ்வவாசுக்கு 2 மனைவிகள். ஒருத்தர் வந்து தேவலோகத்துல இருந்து ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, இன்னொருத்தர் வந்து அரக்கனோட லோகத்துல இருந்து அரக்கன வம்சத்துல ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தெய்வலோகத்துல இருக்கிற ஒரு தேவியை வந்து திருமணம் பண்ணதுனால அவருக்கு குபேரனுக்கு பிறப்பு கொடுத்தார். அரக்கனோட வம்சத்துல வந்து அவர் வந்து திருமணம் பண்ணதுனால ராவணனுக்கு பிறப்பு கொடுத்தார். ஸோ இப்படி 2 பேரும் வளர்ந்தாங்க. அப்போ குபேரனுக்கு வந்து புஷ்பக விமானம் அடைஞ்சது. அந்த புஷ்பக விமானத்தை பார்த்துட்டு ராவணனால சகிச்சிக்க முடியல. எப்படியாவது இந்த புஷ்பக விமானத்தை நான் அடையணும், இவங்கிட்ட இருக்கவே கூடாது, சகோதரன்றது கூட அவர் பார்க்கல. அந்த புஷ்பக விமானத்தை தான் முதலாவது சமயத்துல காலகட்டத்துல அவரோட மனசு மாறி அவர் என்னாச்சுன்னா, யாரும் என்ன மாதிரி வாழக்கூடாது, நான் ஒருத்தன் தான் நல்லா வாழணுன்ற ஒரு மனோபாவம் அவர்கிட்ட உருவாக்குது. அப்போதான் ராவணனோட புத்தி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த புஷ்ப விமானத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட வலுக்கட்டாயமா அவர்கிட்ட பிடுங்கிட்டாங்க. யார்கிட்ட? குபேரன்கிட்ட. அதை பிடுங்கிட்டு என்ன பண்ணாங்க,
எப்படி எனக்கு புஷ்பக விமானம் வந்திருக்கு, நான் 14 லோகம் பயணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 14 லோகம் பயணம் பண்ணாங்க. 14 லோகம் பயணம் பண்ணி என்ன பண்ணாரு, 5-6 பேர்கிட்ட என்ன பண்ணாங்க, 5 பேர்கிட்ட சாபத்தை தான் அவங்க வந்து அடைஞ்சாங்களே தவிர எந்த விதமான நல்ல செயல்களையும் அவங்க செய்யல, பணியாற்ற. அப்போ முதல்ல என்ன பண்ணாங்க, 14 லோகம் வந்து கைலாசத்தை கூட போயிட்டாங்க. கைலாசத்தில் போய் சும்மா இருக்காம என்ன பண்ணாங்க, நந்திகேஸ்வரனை பார்த்தாங்க. நந்திகேஸ்வரனை பார்த்துட்டு நந்தி கிட்ட பேசுறாங்க, நந்தி மூஞ்சி வந்து குரங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லாமா நம்ம? நந்தி யாரு? சாட்சாத் சிவபெருமானோட உயர்ந்தமான பக்தர். அவரை பார்த்து, அதனாலதான் பக்தர்கள்கிட்ட வந்து நம்ம பேசும்போது, நம்ம கருத்துக்கள் சொல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். யாரையும் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. நம்ம வார்த்தைகள் வந்து மற்றவங்களை முன்படுத்த மாதிரி இருக்கக்கூடாது. பகவத்கீதையில கூட சொல்றாங்க, கடைசி அத்தியாயத்தில் 18 அத்தியாயத்தில், நம்ம யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப எச்சரிக்கையா நம்ம பேசணும். அவங்ககிட்ட ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அதை வந்து நம்ம நல்ல விஷயமா நம்ம வந்து அந்த கருத்துக்களெல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு வீக்னஸ் இருக்கும், ஒரு நல்ல குணங்களும் இருக்கும், நன்மைகள் இருக்கும், தீமைகள் இருக்கும். நம்ம நன்மைகளை மட்டும் அன்னப்பறவை மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு தீமைகளை விட்டுறணும். இதை ராமாயணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ராமாயணம் நிறைய பாடங்கள் இருக்கு. பல பாடங்களை வந்து நம்ம கற்றுக்கலாம் ராமாயணத்தில். வெறும் கதை மட்டும்தான் நம்ம கேட்குறோம். ஆனால் ராமாயணத்தில் காமத்தை பற்றி சொல்கிறாங்க, அப்புறம் அகத்தை பற்றி சொல்கிறாங்க, அப்புறம் பொறாமையை பற்றி சொல்கிறாங்க, சகனத்தை பற்றி சொல்கிறாங்க, சகிச்சுக்கிறதை பற்றி சொல்கிறாங்க ராமாயணத்தில். அப்புறம் பேட் அசோசியேஷன், அதாவது ஒரு கெட்ட சாங்கித்யம், அவங்கள பற்றி அவங்க சாங்கித்யம் எடுத்தால் நம்ம என்ன ஆகும், நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், அது நம்ம வந்து கைகேயி வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். கைகேயி வந்து எப்படி மந்தரா அவங்களோட சங்கத்தை எடுத்த பிறகு எந்த அளவுக்கு ராமர் மேலே அவங்களுக்கு வந்து பொறாமை வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி லக்ஷ்மணன் ஹனுமான் எப்படி அந்த தாசரா எப்படி சேவை பண்ணாங்க ராமருக்கு, பரத மகாராஜோட அந்த வாழ்க்கையில எப்படி வந்து ராமருக்காக தன்னோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணாங்க. இது எல்லாமே நம்ம வந்து ராமாயணத்தில் பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில கூட நம்ம வந்து இதை வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நம்மளுக்கு இருக்கு. அதனால ராவணர் என்ன பண்ணாரு, நந்திகேஸ்வரர் அப்படி தப்பான ஒரு வார்த்தையை சொன்னதுனால நந்திகேஸ்வரர் சொன்னாரு, என்னை வந்து நீ குரங்குன்னு சொன்னதுனால அந்த வானர சைன்யத்தினாலே உனக்கு அழிவு இருக்கு அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு சாபத்தை அது வாங்கிட்டு வந்துட்டு சும்மா இருக்காம என்ன பண்ணாரு, மறுபடியும் கைலாசத்துக்கு போனார். கைலாசத்துக்கு போய் பார்வதி தாயார் வந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த பார்வதி தாயாரோட அழகை பார்த்து அவரால் நிகிரகம் பண்ணாம, கண்ட்ரோல் பண்ணாம பார்வதி மேலேயே வந்து கையை வைக்க பார்த்தார். அப்போ பார்வதி தேவி சிவபெருமானை தேடி போறாரு. அந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு, அந்த கைலாசத்தை என்ன பண்ணாரு, பந்து மாதிரி விளையாடிட்டார். யாரு? ராவணன். அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்கு. பந்து மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது சிவபெருமான் இதை பார்த்து அந்த கைலாசத்தை அவரோட இதுல கண்ட்ரோலை கொண்டு வந்து அதை சரியான அந்த இடத்துல வந்து பண்ணிடுவார், உட்கார வச்சிருவார். கைலாசத்தை அந்த இடத்துல வந்து வச்சிருவார். அப்போ ராவணர் பார்வதி தேவியை வந்து அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆசையினால என்னாச்சு, பார்வதி தேவி கூட சபிச்சுட்டார். உன்னோட உயிர் வந்து ஒரு பெண்ணால தான் இருக்கு, ஒரு பெண்ணால தான் உன்னோட உயிர் போயிடும் சொல்லி அவரு சபிச்சிருக்கார். 2 சாபமாச்சு, சும்மா இருக்கக்கூடாதா, மறுபடியும் ஹிமமலைக்கு போறாரு. ஹிமமலைக்கு போயிட்டு ஹிமமலையிலேருந்து ஆகாயத்தை வரைக்கும் ஒரு ஜட்டர அக்னி, அந்த அக்னி அப்படியே ஜொலிக்குது. அந்த அக்னியில வந்து ஒரு அழகான பெண் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேர் தான் வேதவதி. வேதவதி வந்து முனிவரோட பொண்ணு. அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை போய் பார்த்து பேசுறார் ராவணர். ஏம்மா, இந்த இமமலையில யாருமே இல்லை, நீ ஒருத்தியே இருக்க, உனக்கு எதுவும் பாதுகாப்பும் இல்லை, இப்படி ஒருத்தியா இருக்கலாமா, நீ என் கூட வந்துடு, நான் உன்னை மகாராணி ஆக்கிடுறேன், லங்கைக்கு மகாராணி ஆக்கிடுறேன், நான் பெரிய ராஜா லங்கைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். வேதவதி சொல்றாங்க, நான் இந்த மாதிரி கடோரமான ஒரு தவம் எதுக்காக நான் செய்யறேன் அப்படின்னா, அந்த நாராயணன் அடையணும், அவரை தான் நான் புருஷனா வந்து நான் அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் தவம் செஞ்சுருக்கேன். பல வடங்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதை விட்டு நான் கூட நல்லா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தயவுசெய்து இங்கே இருந்து போயிடு அப்படின்னு சொல்றாரு.
அப்போ வலுக்கட்டாயமா வேதவதியை வந்து பலவந்தம் பண்றாங்க. இந்த பலவந்தத்துக்கு அந்த வலுக்கட்டாயமா பலவந்தம் பண்ணி வேதவதி சொல்றாங்க. வேதவதி போய் தாக்கிறார், டச் பண்ணிடுறார். டச் பண்ண உடனே, ஸ்பர்ஷ பண்ண உடனே வேதவதி சொல்றாங்க, இனிமேல் கொண்டு நான் இந்த தவத்தை வந்து நான் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு அரக்கனோட கையால அமங்கலமான ஒரு நபர் வந்து என்னை தாக்கிட்டார். அதனால இந்த அமங்கலமான உடலை வந்து நான் நாராயணகிட்ட ஒப்படைக்க மாட்டேன். அதனால நான் என்ன பண்றேன்னு சொல்லி ஒரு ஜடல அக்னி வந்து வெளியே வருது. அவங்க உடல்ல இருந்து வெளியே வந்து அதுல அவங்கள அந்த அக்னியே வந்து எரிச்சிக்கிறாங்க. எரிச்சுக்கிட்டு உடலை விட்டு இவருக்கு சாபத்தை கொடுத்துறாங்க. என்னாலேயே உனக்கு வந்து உன்னோட வாழ்க்கை வந்து அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி அவரும் சாபத்தை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அயோத்தியாவுக்கு போறாரு. அயோத்தியாவுக்கு போயிட்டு அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, ராமரோட முன்னோர்கள் ஒருத்தர் இருக்காரு. ராமரோட தந்தை பேர் தசரதர். தசரதரோட தந்தை பேர் வந்து திலீப். திலீப்புக்கு வந்து அவரோட முன்னோர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணார், அவர் அரசராக இருந்தார். அப்போ அயோத்தியாவுக்கு அயோத்தியா எல்லாமே அவருக்கு, அயோத்தியா மக்கள் எல்லாமே அவரை பார்த்தா ரொம்ப உயிர், எல்லாருமே நேசிப்பார் அவரை. ஏன்னா அந்த ராஜா வந்து எந்த குறையும் வைக்காம மக்களை அந்த பிரஜைகளை வந்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட போறாரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம சண்டை போடலாமான்னு சொல்லி கேட்கிறார். சும்மா இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம சண்டை போடலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ராஜா சொல்றாரு, உன் வழியை நீ பார்த்துக்கப்பா, என் வழியை நான் பார்த்துக்கிறேன். உனக்கும் எனக்கு என்ன சண்டை இருக்கு? உன் மேலே எனக்கு எதுவும் பொறாமை இல்லை, என் மேலே உனக்கும் பொறாமை இல்லை. உன் வேலையை நீ பார்த்துக்கோ, நான் வேலையை பார்த்துக்கோ. இல்லை உங்ககிட்ட நான் சண்டை போடணும்னு. இந்த அரக்கனோட மனோபாவம் எப்படி இருக்குன்னா, வலிமையான சக்தி இருக்கும் அவங்ககிட்ட. நல்ல மாயாஜாலம் சித்திகள் எல்லாமே அடைஞ்சிருப்பாங்க. யாரை பார்த்தாலும் அவங்க சண்டை போடணும், அவங்ககிட்ட சண்டை போடணும், அவங்கள வந்து அவங்கள வசீகரிக்கணும். இதுதான் அவங்களோட அரக்கனோட வேலை. அதனால தான் என்ன சொல்றாங்க சாஸ்திரத்தில் வந்து, தீமையான கருத்துக்களை சொல்லவங்க, தீமையான அந்த சங்கத்தை இருக்கிறவங்க, அவங்களோட அசோசியேஷன் எடுத்துக்காதீங்க, அவங்கள வந்து சங்கியா வச்சுக்காதீங்க, அவங்கள வந்து விசுவாசியா வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ராமாயணம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ அந்த அயோத்தியாவில் அவர்கிட்ட வேணுமென்ட்டு அவரை வந்து வம்புக்கு எடுத்து அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. சண்டை போடுறதுனால இவர் வந்து தோல் பலம் ஜாஸ்தி ராவனுக்கு. அந்த தோல் பலத்துக்கு சமானமாக இவரால் போராட முடியல. அப்போ என்னாச்சு, இவர்கிட்ட தோத்துக்கிறார். தோத்த உடனே அவரும் சபிச்சிருக்காரு. இவர் என் வம்சத்தில் பிறக்கிற ஒரு ஒரு உயர்ந்தமான ஒரு நபர் ஒருத்தர் வருவார், என் வம்சத்திலே பிறப்பெடுப்பார், அவராலே உனக்கு அழிப்பு இருக்குன்னு சொல்லி அவரையும் சபிச்சிருக்கார். இப்படி 5-6 பேர்கிட்ட ஒரு சாபத்தை வாங்கிட்டு, அப்போ கூட சும்மா இருக்கல, நேராக யமராஜ் கிட்ட நேராக இன்னும் யாருக்கிட்ட நம்ம வந்து சண்டை போடலாம், யாரை அனுபவிக்கலாம். காமத்தினாலையும், அப்புறம் வந்து என்னோட கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கணும், என்னோட வசத்துல எல்லாமே இருக்கணும், நான் சொல்ற மாதிரி தான் நீங்க எல்லாமே செய்யணும் அன்ற மாதிரி ஒரு மனோபாவம். அப்புறம் மற்றவங்க வந்து சுகமா சந்தோஷமா செல்வம் வச்சு யாருமே வாழக்கூடாது, என்கிட்ட தான் நிறைய செல்வம் இருக்கணும், நான் தான் வாழணும். அப்படி ஒரு மனோபாவம் தான் இப்போ ஈரான்ல போர் நடந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி மனோபாவம் தான். ஏன் நான் சொல்ற மாதிரி செய்யணும், உலகமே என் கையில் இருக்கணும், உலகமே நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும். அனவசியமா எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை பிடிக்க வைக்கிறாங்க. இவர் அடையிறதுக்காக, இவர் கண்ட்ரோல்ல வர்றதுக்காக மற்றவங்களை வந்து தோண்டி விட்டு இவர் சந்தோஷமா இருக்கார். அப்படிதான் உலகத்தில் நடந்துருக்கு இப்போ கலியுகத்தில். காரணம் என்னன்னா, சரியான ஆன்மீகமான ஈடுபாடு இல்லை, ஒரு நல்ல சங்கிகள் கூட இல்லாதனால. அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற இடமும் அந்த மாதிரி இடம் தான். அப்புறம் சாப்பிட்ற உணவு வந்து ரஜோகுணம் தமோகுணத்துல வந்து இருக்கிற உணவை சாப்பிட்றதுனால சங்கிகளோட சாங்கித்யம் சரியில்லாதனால இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி மனோபாவம் வந்து அவங்க வளர்த்துக்கிறாங்க. அதனால நாரதர் பார்க்கிறார், ராவணர் பார்க்குற அந்த அட்டகாசம் எல்லாமே பார்த்துட்டு, ராவணா உன்னோட தோல்பலம் என்ன, உன்னோட சக்தி என்ன, நீ ஏன் இவங்க கிட்ட எல்லாம் போய் நீ சண்டை போட்டு இருக்கிற? வேதவதி ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு உனக்கு என்ன இருக்கு?
உன் லங்கையில பார்த்தா அழகான ராணிகள் 100 பேர் மேல வச்சிருக்கிற, அதை விட்டு இது வேணுமா உனக்கு? எதுக்கு இவங்கனா? அப்புறம் ராமரோட அந்த அவரோட முதல்வர் அவர் வந்து அந்த ராஜாவா இருந்தார். அவர்கிட்ட போய் நீ சண்டை போடுற, உன் காலு தூசி கூட சமானம் இல்லை. அவரு நீ யாரு, உன்னோட சக்தி என்ன? அப்பேற்பட்டவர்கிட்ட போய் நீ வந்து சண்டை போடலையே. இவங்கெல்லாம் உனக்கு சமானம் கிடையாது. யாருமே உங்ககிட்ட போர் பண்ற தகுதி கிடையாது அவங்களுக்கு. நான் ஒருத்தர் சொல்றேன், அவங்க கிட்ட போய் யார் சொல்லுன்றாரு. நேர யமராஜர் கிட்ட போயிட்டாரு. உடனே யமராஜர் கிட்ட போயிடுறாரு. அப்படியே அங்க போய் யமராஜர் கிட்ட சண்டை போடுறாரு. வா சண்டைக்கு போடலாம். யமராஜர் சொல்றாரு, ஐயா ராவணா, உனக்கு எனக்கு என்னப்பா இருக்கு? நான் நல்லதா இருக்கேன், நீ நல்லதா, நீ உன் வேலை பார்த்துட்டு போ. இல்லை நீ சண்டை போட்டு வா கூப்பிடுறாரு. அப்போ பல வருடங்கள் சண்டை போடுற 2 பேரும். அப்புறம் தான் பிரம்மா இதை பார்த்துட்டு அவரை ஸ்டாப் பண்ண வைக்கிறார். போரை வந்து நிறுத்திட்டு 2 பேரையும் அமுச்சு விட்டுறாரு. இப்படி ராவணர் ராமாயணத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா, காமத்துக்கு நம்ம அடிமை ஆகக்கூடாது, பொறாமைக்கு நம்ம அடிமை ஆகக்கூடாது. அதே மாதிரி எல்லாரையும் நான் வசிக்கணும், என்னோட வசத்தில் இருக்கணும், என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்ற ஒரு பாவமே நம்மளுக்கு வரக்கூடாது. நம்ம மாதிரி தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு அந்த மாதிரி ஒரு இறக்க மனம் நமக்கு வரணும். ஒரு வைஷ்ணவரோட அந்த குணபாவங்கள் வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் ராமாயணம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால ராவணனோட அந்த இதெல்லாமே பயங்கர அட்டகாசம் அவர் பண்ணுது. இதை தான் நம்ம வந்து ராமாயணத்துல அந்த வைஷ்ணவரோட கருணை. அதுக்கப்புறம் ராவணனுக்கு இப்படி ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னா, அவனோட கர்ம வினைகள், அவனோட பின்பறிவில் பண்ண அந்த கர்ம வினைகள் வந்து அவன் அந்த மாதிரி விளையாடு. அதனால கர்ம வினைகளை வந்து நம்ம சரியா அதை வந்து ஒரு நல்ல வழியில நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா, அதுக்கு வைஷ்ணவரோட இன்டர்ஃபியரன்ஸ் வேணும், அவரோட அந்த பிரசன்ஸ் வேணும், வைஷ்ணவோட சாங்கித்யம் நம்மளுக்கு வேணும், வைஷ்ணவோட கருணை நம்மளுக்கு வேணும். அவரோட கருணை அடைஞ்சாதான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மங்களகரமான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து நடத்தலாம், வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாம். ஸோ அதனால நாரதர் மாதிரி வைஷ்ணவர்கள், பெரிய பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியாஸ், நாராயண மகாராஜ் மாதிரி ஆச்சாரியாஸ், பெரிய பெரிய வைஷ்ணவர்கள் எல்லாரோட அருளை வந்து நம்ம அடையணும் அப்படின்னா சத் சங்கத்தில் இருக்கணும். பகவானோட நாமத்தை வந்து நம்ம எந்நேரமும் அபராதம் இல்லாமல், விமர்சனங்கள் இல்லாமல், பத்ம புராணத்தை சொன்ன மாதிரி அந்த 10 அபராதங்களை தவிர்த்து நம்ம வந்து பகவானோட நாமத்தை எப்போ உச்சரிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து சுத்த சத்த நாமத்தில் வந்து நம்ம வந்து நாமத்தை வந்து உச்சரிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது ராமாயணத்தில் ரொம்ப ஒரு சிறிய அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பாடங்கள் இருக்குது ராமாயணத்தில், கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எப்படி பரதர் வந்து ராமரோட அந்த என்ன சொல்கிறது, அந்த லட்சணங்கள், அந்த குணங்களை வந்து எப்படி அவங்க வந்து கடைப்பிடிச்சாங்க, எப்படி அவருக்காக தான் வந்து அரண்மனையில் வாழாமல் ராமர் கூட காட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு, வனவாசத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரும் போய் வனவாசத்தில் வந்து வாழ்ந்தார். அதே மாதிரி லக்ஷ்மணன் கூட தன்னோட பகவானான ராமச்சந்திரமூர்த்தியும் தாயாரான சீதா மாதை வந்து எப்படியெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாரு. அவருக்கு பாதுகாப்பு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு பக்தர் வந்து பகவானுக்காக எதையும் செய்யறதுக்கு வந்து தயாராக இருப்பார்ன்றது அவர் காட்சி கொடுத்தார் லக்ஷ்மணன். அதாவது ராமாயணத்தை சொல்றாங்க, லக்ஷ்மணன் வந்து எத்தனை வருஷம் இருந்தாங்க வனவாசத்துல? 14 வருஷம். 14 வருஷமும் ஒரு நாள் கூட கண்ணை மூடினதே கிடையாது லக்ஷ்மணன், கண்ணை மூடினதே கிடையாது. அது மட்டும் இல்லாம எவ்வளோ உயர்ந்தமான பக்தர், எவ்வளோ உயர்ந்தமான கௌரவமான பக்தர் லக்ஷ்மணன் அப்படின்னா, தாயாரான சீத்தைய பாதையை தவிர தலை தூக்கி அப்படி மேலே பார்த்ததே கிடையாது லக்ஷ்மணன். சீதா தாயாரை வந்து என்னைக்குமே தலையெடுத்து பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு தூய பக்தர் லக்ஷ்மணன். அதனால எந்த ஒரு அரக்கன் வந்தா கூட ராமரைய வந்து அனுப்புறதுக்கே அவருக்கு வந்து ஒரு விருப்பமே இல்லை. சுவாமி நீங்க உள்ள போய் நீங்க விஸ்ராந்தி எடுங்க, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அவர் விடவே மாட்டார், ராமரும் விட மாட்டார். லக்ஷ்மணன் நீங்க உள்ள போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரு ராவணன் கூட சீத்தையை வந்து
கொண்டு போகிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க சீதா மாதைக்கு. சீதா தேவி வந்து அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மணையே வந்து அவர் சம்சயத்தில் வச்சுருக்காரு. அவர் மேலேயே அவருக்கு வந்து அனுமானம் வந்துடுது. லக்ஷ்மணன் வந்து ஏதோ வேற காரணத்துக்காக நான் சொன்னால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீதை மாதைக்கு வந்து ஒரு பெரிய அனுமானமே வந்துருக்கு. அதனால இந்த சீதை கூட ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் சொல்றாங்க அப்படின்னா, ராமர் இருக்கும்போது, தன் கூட ராமர் இருக்கும்போது கூட சீதா மாதா வந்து திசையை மாறிட்டாரு. என்ன திசையை மாறிட்டாரு அப்படின்னா, ஆனால் தங்க மான் தானே, தங்க மான் மேல அவரோட மோகம் எல்லாமே போயிடுது. அந்த தங்கமான் மேல மோகம் போன உடனே ராமரையை மறந்துட்டாரு. ராமரையை மறந்துட்டு எனக்கு தங்கமான் வேணும்னு சொல்லி அந்த விருப்பம், அந்த ஆசை வளர்த்துக்கிட்டாங்க. இங்க நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராமாயணத்துல ஒரு பக்தர் வந்து பகவானோட சிந்தனையை விட்டு பௌதிகமான எந்த சிந்தனையில போனா கூட திசையை மாறி ராவணர் மாறி ஒரு அரக்கனோட ஒரு சாங்கியத்தில் நம்ம உழுந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு உருவாயிடும். பிரச்சனையில மாட்டிக்கணும். இப்போ சீதா மாதைக்கு ஆனது அப்படிதான். ஆனால் சீதா மாதையை வந்து ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டு வால்மீகி வந்து நம்மளுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம பகவான சிந்தனையில பக்தரோட சாங்கியத்தில் இல்லாம, நாமஸ்மரணம் பண்ணாம, நூல்களை படிக்காம, பகவானோட பிரசாதத்தை வந்து ஏற்றிக்காம நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்னா சீதா மாதா எப்படி ராவணனோட கைவசத்தில் மாட்டிக்கிட்டாரோ அதே மாதிரி நம்ம கூட மாட்டிக்கணும். இங்க எச்சரிக்கை கொடுக்குது ராமாயணம். எந்த காரணத்தை கொண்டு பகவானோட பக்தர்களோட வேலையில தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. அதே மாதிரி இங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு யாரோட உதவி தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு குருவோட ஒரு வைஷ்ணவோட உதவி தேவை. அங்கதான் குருவா ஒரு வைஷ்ணவரை யார் வராரு? இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில், ராமருக்கும் சீதருக்கு நடுவில் ஹனுமான் வராரு. அதான் ஹனுமான் வந்து குரு பாத்திரை வந்து அடையிறார். அந்த குரு தான் பகவானுக்கும் நம்மளுக்கும் நடுவில் என்ன பண்றாரு? ஒரு பாலத்தை கட்டுறாரு. அந்த பாலத்தை கட்டி என்ன பண்ணுவாரு? ரெண்டு பேரையும் சேர்க்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. அதான் ஹனுமானோட வைஷ்ணவரோட உயர்ந்தமான ஒரு நிலை. இங்க சுந்தர காண்டத்துல கூட நம்ம பார்க்கலாம். இது இந்த கிஷ்கிந்த காண்டத்தை கூட ஒரு பகுதியில் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ராம லக்ஷ்மணன் வந்து இந்த கிஷ்கிந்த காண்டத்துக்கு வரும்போது ஹனுமானுக்கு இவங்க யாருன்னு சொல்லி தெரியாம இவர் வந்து மார்வேஷ்வர் இருப்பாங்க ரெண்டு பேரும். மார்வேஷ்வர் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சம்பாஷணம் நடக்குது. சம்பாஷணம் நடந்த பிறகு ஹனுமானுக்கு தெரிய வருது இவங்க தான் ராமலட்சுமணன் சொல்லி. அப்போ ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போய் சுக்ரீவர்கிட்ட கொண்டு போறாரு. சுக்ரீவர்கிட்ட கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரெண்டு பேரையும் சேக வைக்கிறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்நேகம் வந்து அந்த நட்பு வந்து வளர ரெண்டு பேரும் பேச நட்பு நிறைய இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுது. அப்போ இவர் முதல்ல டைமில் வரும்போது சுக்ரீவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ராமருக்கு ஒரு ஆசனம் போடுறாரு. சேவகனை கூப்பிட்டு ராமருக்கு ஒரு ஆசனம் போட்டு உட்கார வை அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமர் வந்து உட்காரலாம், நின்றுட்டே இருக்காரு. ஏன்னா கூட லக்ஷ்மணன் இருக்காரு. அவருக்கு கௌரவத்தை கொடுக்காம எனக்கு மட்டும் இவருக்கு கௌரவத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருக்கும்போது இதை ஹனுமான புரிஞ்சுக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடனே லக்ஷ்மணனுக்கும் ஒரு ஹாசன் எடுத்து வந்து போடுறாரு. அப்போ ரெண்டு பேரையும் ராமர் சொல்றாரு, என்ன ரெண்டு பேரும் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹனுமான் என்ன பண்றாரு, அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி சுக்ரீவருக்கு அவமானப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர் அரசர். அது ஹனுமானுக்கு கொடுத்துருக்கிற ஆக்ஞை. யாரு? சூரிய பகவான். என்ன ஆக்ஞை கொடுத்துருக்காருன்னா, சூரிய பகவான் கிட்ட தான் அவங்க எல்லாமே சாஸ்திரங்கள் அடைஞ்சாங்க. அவரோட கல்வி எல்லாமே ஆன்மீகமான கல்வி எல்லாமே ஹனுமான் வந்து யார்கிட்ட வந்து பயிற்சி பண்ணார் அப்படின்னா சூரிய பகவான் கிட்ட. சூரிய பகவான் வந்து ஒரு பெரிய வேத பண்டிதர், வேத வித்து. அவரோட குருகுலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா,
இடமே இல்லாத சமயத்தில் ஹனுமான் போய் கேட்குறாரு, நான் உங்கள் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரது டாப் மோஸ்ட் எஜுகேஷன் சூரிய பகவான். இந்த ஐசிஎஸ்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ எல்லாமே. அந்த மாதிரி டாப் மோஸ்ட் லெவல் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் பார்த்தா ஃபுல்லாக வேகன்சியே இல்லை. அந்த சமயத்தில் ஹனுமானுக்கு சொல்கிறாரு, ஹனுமா உன்னை வந்து என்னோட ஸ்கூலில் என்னோட குருகுலத்தை சேர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிரியமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, இடமே இல்லை. அப்போ ஹனுமான் சொல்கிறாரு, எனக்கு இடமே தேவையில்லை, உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்து பயிற்சி கொடுங்க, நான் காற்றுலே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பறக்க பறக்க அப்படியே பயிற்சி அடைஞ்சிட்டார். பெரிய வித்வான் ஆகிட்டார் ஹனுமான், ரொம்ப பெரிய வித்வான் ஆகிட்டார். எல்லா வேதங்களும் தெரியும் ஹனுமானுக்கு. ஹனுமானுக்கு தெரியாம சாஸ்திரங்களே கிடையாது, அவ்வளோ பெரிய வித்வான் ஆகிட்டார். அப்போ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்கூல் எந்த மாதிரி குருகுல் எந்த மாதிரின்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. மாணவரோட அந்த ஸ்ரத்த, பகவான் குரு மேலே நம்பிக்கை, அதுக்கப்புறம் நம்மளோட அந்த என்ன சொல்றது, அந்த கடமை, அதுக்கப்புறம் சின்சியாரிட்டி சொல்லுவாங்க இங்கிலீஷில், சின்சியாரிட்டி. அதான் கவனக்குறை இல்லாமல் நம்ம வந்து பக்தர் குருமார்கள் சொல்றது வந்து நம்ம கடைப்பிடிக்கணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கணும். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதனால எல்லாமே அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹனுமான் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சூரிய பகவான் கிட்ட ஏதாவது குருக்கு தட்சணை கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. தட்சணை ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் எப்படின்னா படிச்சுட்டு நம்ம மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு போகிறது இல்லை. ஏதாவது ஒரு குருக்கு வந்து ஒரு தட்சணை கொடுப்பாங்க. நான் என்ன தட்சணை கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சூரிய பகவான் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த அறிவு, உனக்கு இருக்கிற இந்த சாஸ்திரங்களை வந்து எப்படியாவது என்னோட பையன் சுக்ரீவன் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் கம்மி, அதனால் எப்படியாவது நீங்கள் அவனை அசிஸ்ட் பண்ணணும், அவனுக்கு கைடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வரத்தை தட்சணை கொடுத்தா எனக்கு போதும், அப்படி எனக்கு சகாயம் பண்ண எனக்கு போதும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் அப்படி அனுப்புகிறாரு. ஹனுமானை வந்து சுக்ரீவத்தோட அரசவைக்கு அனுப்புகிறாரு. ஸோ சுக்ரீவோட அரசவைக்கு இவர் ஹனுமான் போய் சூரிய பகவான் என்ன சொன்னாரோ அதை வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு அவங்களையும் அவமானப்படுத்தாமல் கௌரவப்படுத்தாமல் ஒரு சரியான சிறப்பான ஒரு வழியில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இப்படி நம்ம ராமாயணத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிய வருது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ராமாயணம் வந்து ஒரு கதையாக தான் நம்ம கேட்குறோமே தவிர அதில் இருக்கிற நல்ல கருத்துகள், நல்ல குணங்கள், இதெல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கதையாக கேட்டு அப்படியே விட்டுறோம். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய ஒரு உண்மையான கடமை எப்படின்னா இதுன்னா, சாஸ்திரங்கள் ராமாயணத்தை வால்மீகி சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு பகுதியில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் வந்து ராமாயணத்தை வந்து சரியாக நல்லா அத்தியாயனம் பண்ணி ஒரு தூயமான பக்தர்கிட்ட அதை வந்து பயிற்சி பண்ணால் அவங்களுக்கு வந்து கவலையே கிடையாது. வாழ்க்கை எந்த காரணத்தை கொண்டு எந்த விதமான கவலையே வந்து அவங்க வந்து அடைய மாட்டாங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எத்தனை பேர் நம்புறீங்க? கவலையே கிடையாது. ஆனா நம்மளால ராமாயணத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அத்தியாயனம் பண்ணி படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த தகுதி வந்து நம்ம கிட்ட இல்லை. அதனால என்ன பண்ணாரு சைத்தன்ய மகாபிரபு 540 வருடங்கள் முன்னாடி சாஸ்திரங்களை வந்து படித்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு நமக்கு கலியுகத்தில் வந்து தகுதி ஏன் இல்லை அப்படின்னா, கலியுகம் எப்பேற்பட்ட ஒரு யுகம் அப்படின்னா, பாகவதத்தில் சொல்கிறாங்க, 11th கேண்டில் சொல்கிறாங்க, கலே தோஷ நிதி ராஜா அஸ்தி ஏகோன் மகாகுணான் கீர்த்தனாதேவ கிருஷ்ண சங்கஸ்ய முக்த சங்க பரம் பிரஜை அப்படின்னு சொல்றாங்க. கலே தோஷ நிதி ராஜா அப்படின்னு சொல்றாங்க. கலியுகம் எப்பேற்பட்டது அப்படின்னா தோஷங்களோட நிறைஞ்சிருக்கான். எது? கலியுகம். ஸோ இந்த சதுர்வேதத்துல 4 யுகத்துல வந்து ஒரு யுகத்திலையும் நம்ம பார்த்தா பகவானை வந்து அடையிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வழி. ஆனால் கலியுகத்தில் வந்து இன்னும் ரொம்ப கடினம். ஏன்னா நம்மளுக்கு வந்து மந்த சுமந்த மதையோ மந்த பாக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே நம்மளோட புத்தியெல்லாம் மந்தமாக இருக்கு, ரொம்ப சோம்பலாக இருக்கும்,
எது மேலேயும் நம்மளுக்கு அக்கறை இல்லை. ஒரு கடோரமான சூழ்நிலையில் வந்து ஒரு நல்ல நிர்ணயத்தை நம்மளுக்கு எடுக்கிற அளவுக்கு புத்தி அறிவு நம்மளுக்கு ரொம்ப கம்மி. அஜ்ஞானத்தில் இருப்போம். இப்போ ஓமஜ்ஞான திமிரந்தச்ச ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுருமிடிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ அப்படின்னு சொல்லி மங்களாச்சரணத்தை சொல்றாங்க. அதாவது நம்ம எல்லாமே அறியாம இருக்கிறோம். மற்ற பௌத்திகமான கல்வியில வந்து நம்ம வந்து ஆறித்தேறி இருக்கோம், பிரபலமா இருக்கோம். ஆனா ஆன்மீகம்ன்றது வரும்போது நம்ம எல்லாமே ரொம்ப கேர்லெஸ்ஸா பார்க்கிறோம். ஆனா உண்மையா ஆன்மீகமான ஈடுபாடுல நம்ம வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப ஆக்டிவா இருந்தா பௌத்திகமான ஒரு பிரச்சனைகளை வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம் சொல்லி சொல்றாங்க. ரொம்ப சரளமா. அதுக்கு கடோரமான தபசு பண்ண அவசியம் இல்லை, காட்டுக்கு போக அவசியம் இல்லை. பெரிய பெரிய தாடி விட்டு கமண்டலம் வச்சுக்கிட்டு தண்டா வச்சுக்கிட்டு போய் உட்காந்து யார் இல்லாத சமயத்தில் யார் இல்லாத இடத்துல போய் நம்ம வந்து தவம் பண்ற அவசியமே கிடையாது. ரொம்ப சரளமா பகவான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, கலேர் தோஷ நிதிராத அஸ்தியேகோன் மகோகுணான். ஒரு பெரிய குணம் வந்து நம்ம கலியுகத்தில் இருக்கு. காட்டுல போய் தவம் பண்ண அவசியம் இல்லை. சரளமா நம்ம இருக்கிற இடத்துல ஸ்தானே ஸ்திதி, நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் பகவானோட நாமத்தை வந்து நம்ம சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலோ நாஸ்தைவ 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 கதிரன்யதா அப்படின்னு சொல்றாங்க. யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ஒரு தடவை சொன்னா அதுல சத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒரு தடவை சொன்னா சத்தியம், 3 தடவை சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ ஏதோ ஒரு வழியில் நம்ம போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வண்டிக்கு பிரேக் இல்லை, வண்டி அப்செட் ஆகிற சமயம் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க போகாதப்பா அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ போகாதன்னா ஏதோ சத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா 3 தடவை சொல்றாரு போகாதப்பா போகாதப்பா போகாதப்பான்னு. அப்போ அதுல பெரிய கஷ்டம் இருக்கு, அதனாலதான் 3 தடவை சொல்றாங்க. ஆனா ஆச்சாரியாஸ் என்ன சொல்றாங்கன்னா அது பரமசத்தியமா, பரமசத்தியம். இது சத்தியம். ஒரு தடவை சொன்னா சத்தியம், 3 தடவை சொன்னா பரமசத்தியம். அதனால நான் சைத்தன்யம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கலோ நாஸ்தைவ 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 கத்திரிட்ட, வேற வழி இல்லை வேற வழி இல்லை வேற வழி இல்லை. ஏன்னா கலியுகத்துல நம்மளால எல்லா பூஜைகளும் புனஸ்காரங்களும் பண்ண முடியாது. 3 கோடி தேவதைகள் இருக்காங்க, எல்லா தேவர்களுக்கும் நம்ம வந்து வழிபாடு பண்ண நம்மளால முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட உடம்புல சக்தியும் இல்லை தெம்பும் இல்லை. அதனால ரொம்ப சரளமா பகவான் என்ன பண்ணாரு, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளை பத்தி. கலியுகத்துல மக்கள் இப்படிதான் இருப்பாங்க, அவங்க சாப்பிடுற உணவும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு சத்த குணத்துல இருக்கிற உணவு வந்து சாப்பிட மாட்டாங்க. எல்லாமே வந்து என்ன ரஜோ குணத்துல தமோ குணத்துல இருப்பாங்க, கிளேஷங்களுக்கு அடிமையா இருப்பாங்க, குணங்களுக்கு அடிமையா இருப்பாங்க, ஹரிஷட் வர்க்கங்களை வந்து அவரால் அடைய முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க கலியுகத்துல மக்கள் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு அப்படின்னா, நீங்க எந்த ஸ்தானத்துல இருக்கிறீங்களோ, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எந்த கடல்ல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே ஒரே ஒரு தாரக மந்திரத்தை கொடுத்தாரு. அந்த தாரக மந்திரம் தான் பகவானோட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம ஹரே ஹரே. ஸோ ராமாயணத்தில் நம்ம வந்து ஹனுமான் எப்படியெல்லாம் பகவானுக்காக தன்னோட வாழ்க்கையை வந்து தாசத்துவம் பண்ணி ஒரு தாசரா ஒரு சேவகனா ஒரு சேவையா எப்படியெல்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்தணும், எப்படியெல்லாம் நம்ம சேவையை செலுத்தணும்ன்றதை வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு ஹனுமான். அந்த ஹனுமான் ஒரு தடவை என்ன பண்ணாரு அப்படின்னா, சீதா மாதாவை வந்து ஒரு அறையில வந்து உட்காந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு. அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது சிந்தூரை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. வச்ச சிந்தூரை வச்ச பிறகு தாயாரை கேட்கிறாரு ஹனுமானே, எதுக்காக எங்க தாயார் அம்மா இது வச்சிருக்கீங்க தாயாரே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது ராமருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் வச்சிருக்கேன் சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, இவரோட அறைக்கு போயிட்டு ஒரு பெரிய
பக்கெட்ல இருக்கிற சிந்தூரெல்லாம் எடுத்துட்டு தலைமையில கொட்டிக்கிட்டாங்க. ஹனுமான் கொட்டிக்கிட்டு ராமர் கிட்ட போய் நிற்கிறாரு. நின்ன பிறகு ராமர் கேட்கிறாரு, யாருப்பா நீன்னு சொல்லி கேட்கிறாரு. ராமரே, நான் உன்னோட பக்தர் ஹனுமான் அப்படின்னு சொல்லி. என்னப்பா இந்த வேஷம் என்ன சொல்லி கேட்கிறாரு. ஒன்றும் இல்லை, தாயார் சொன்னாரு உங்களுக்கு சிந்தூரனா ரொம்ப பிடிக்குமே, அதனால உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நல்லா பிடிக்கும் எனக்கு, அதனால நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும். ஸோ தூய்மையான பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, பக்தி ரசாமிரத சிந்துல சொல்றாரு ரூப கோஸ்வாமி ஒரு ஆச்சாரியரே, அந்யா அபிலாஷிதா சுன்யம் ஞான கர்மாத் அனாவதம் அனுக்குள்ளியான கிருஷ்ணன சிரம் பக்தி உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தூய்மையான பக்தி அப்படின்னா எந்த அபிலாஷையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு சிறு கடுகளவு கூட நமக்கு ஆசை இருக்கக்கூடாது, பௌதிகமான ஆசைகள் இருக்கக்கூடாது. ஆனா ஒரே ஒரு ஆசை தான் நமக்கு இருக்கணும், அதான் பகவானை சந்திருப்திப்படுத்தணும், அவரை சந்தோஷப்படுத்தணும். இப்படி ஒரு நோக்கத்துல நம்ம இருந்தாதான் தூய்மையான பக்தியை வந்து நம்ம செலுத்த முடியும் பகவானுக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்லாம் சொல்றாங்க. அதனால நம்ம கலியுகத்துல அப்போ பகவானுக்காகவே நம்ம வாழ்க்கையை செலுத்தினா நம்ம குடும்பத்தை யார் பார்க்குறாங்க, நம்ம குழந்தைகளை யார் பார்க்குறாங்க, நம்மளுக்கு ஆதாயம் எப்படி. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க ஆச்சாரியஸ் அப்படின்னா, உங்களோட குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க, பகவானையும் பாருங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், பகவானோட அருள் நம்மளுக்கு வேணும். பாருங்க, இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு, உலகம் எல்லாமே போர் நடந்துருக்கு. இந்த போர்க்களத்துல நம்மளுக்காக பகவான் யாரும் அமைச்சிருக்காங்க, ஒரு தூய்மையான பக்தர்கள் அமைச்சிருக்காங்க நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. அதனால பகவானை சந்திருப்தி பண்ணிட்டா மத்த இதெல்லாமே அவர் பார்த்துக்கிறார். தேசம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூரகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயந்திதே அப்படி சொல்லி சொல்றாரு 10வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம் பகவான் சொல்றாரு, சததமா நீ என்னோட நாமத்தை நீ கீர்த்தனம் பண்ணா உனக்கு அறிவு இல்லாத சமயத்துல கூட நான் என்ன பண்றேன், அறிவை கொடுக்குறேன். நீ அஜ்ஞானத்தை இருந்த கூட உனக்கு ஞானத்தை நான் கொடுக்குறேன். எந்த ஞானத்தை நான் கொடுக்குறேன், என்ன வந்து ஸ்மரணம் பண்றதுக்காக, என்னோட நாமத்தை சொல்றதுக்காக, என்னோட பக்தரோட சாங்கீதத்தை எடுத்துக்கிறதுக்காக நான் உனக்கு அந்த ஒரு வரப்பிரசாதத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து வாக்கு மூலமா பகவத்கீதை சொல்லியிருக்காரு. நம்ம அது நம்ம வந்து அது சரியா கவனத்துக்கு கொண்டு வரணும், அதெல்லாம் நம்ம கவனத்துக்கு கொண்டு வரணும். பகவான் சொன்ன ஒரு அந்த கருத்துக்கள் எல்லாமே நம்மளை வந்து இந்த பௌத்திக உலகம்ன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி, ஒரு கடோரமான ஒரு ஜெயில் மாதிரி, ஒரு சிறைசாலை மாதிரி. இந்த சிறைசாலையில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, எத்தனை பேருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி வாழ்நாள் ஃபுல்லா நான் துன்பத்தை நான் எதிர்பார்த்ததே கிடையாதுன்றது யாரும் இருக்காங்களா? துன்பத்தை நான் அனுபவமே பண்ணல, அனுபவிக்கவே இல்லை. நான் எந்நேரமும் நான் சந்தோஷமா இருக்கேன்றது யாராவது இருக்காங்களா உலகத்துல? ஒரு நாளைக்கே நம்ம வந்து துன்பத்தை வந்து அனுபவிச்சுட்டே இருக்கோம். 2019 வந்தது, 20 வந்தது, 22 வரைக்கும் கொரோனா 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 கொரோனான்னு சொல்லி கொரோனாலேயே நம்ம வாழ்க்கையே விட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம அந்த வாழ்க்கை. அதுக்கப்புறம் சந்தோஷமா ஆச்சுப்பா, கொரோனா போயிடுச்சு, எப்போ ஏதோ வேக்சினேஷன் போட்டு இப்போ நம்ம சந்தோஷமா இருக்க குணமா இருக்கணும்னு சொல்லி வந்தா அடுத்தது என்ன வந்துச்சு, இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தது, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன ஆச்சு, ஈரான் ஈராக் வார், ஈரான் ஈராக் யுஎஸ் வார். இப்போ ஒண்ணுக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கு. அதனால துன்பம் நிறைஞ்ச லோகம் இது. இந்த பௌதிக லோகம் என்ன நிறைஞ்சோம், துன்பம் நிறைஞ்ச. என்னைக்குமே வந்து நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இது எப்படின்னா மறுக்கு தொட்டின்னு சொல்லுவாங்க தெலுங்குல, பாத்ரூம் மாதிரி. மலமூத்திரங்கள் வந்து விசர்ஜனை பண்ற ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து சுவாசனை வந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி மலமூத்திரங்கள் இருக்கிற இடம் இது. இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போகணும், இதுல வந்து நம்ம விளங்கணும். இது விளங்கணும்னா கலியுகத்துல ஒரே ஒரு வழிதான், வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. பகவான் சொல்லியிருக்கிறது ஒரே வழிதான், வேற வழியே கிடையாது. அந்த வழிதான் பகவானோட நாமத்தை ஸ்மரணம் பண்றது. ஏன்னா நம்மளால தபஸ்ய பண்ண முடியாது. பத்மாசனத்துல நம்ம உட்காரணும் அப்படின்னா 8 வருஷம் ஆகுது அது பயிற்சி பண்றதுக்காக. அப்ப அது 8 வருஷம், அப்புறம் தபஸ்யா, அப்புறம் அஷ்டாங்க யோகா பண்ணணும் அப்படின்னா பல வருடங்கள் ஆகும். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, சிபாரசும் பண்ணல சாஸ்திரங்கள்ல. நீ தியானம் பண்ணு, நீ யோகா பண்ணு, நீ தபஸ்ய பண்ணு, நீ காட்டுக்கு போதெல்லாம் சொல்லவே சொல்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கலியுகத்துல இருக்கிற இடத்துல நீ நாமத்தை சொல்லு, நல்லா சத்தான ஒரு உணவை வந்து சாப்பிடு, சத்துவ குணத்துல இருக்கிற உணவை சாப்பிடு, அப்புறம் சத்துவ குணத்துல இருக்கிற நபர்கள்கிட்ட நீ சாங்கீதத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சாதுப்பு செயல்களோட சாங்கீதம் எடுத்துக்கோ.
அதுக்கும் சரி நம்ம வியாபாரத்தையோ நம்ம பிசினஸையோ நம்ம ஜாபோ நம்ம வேலையை நம்ம விட்டுறக்கூடாது. அதுவும் நம்ம பார்க்கணும், இதுவும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வாழ்க்கையை நடக்கணும். அப்போதான் நம்ம வாழ்க்கை வந்து சக்ஸஸ் நம்ம பார்க்கணும். அப்போதான் நம்ம வந்து தோல்வி அடையாம நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த சிறைசாலையிலேருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு அந்த பகவான் வந்து நம்ம வழி காட்டுவார். அதுக்கு நம்மளுக்கு ஹனுமான் மாதிரி ஒரு குரு நம்மளுக்கு தேவை, ஹனுமான் மாதிரி ஒரு வைஷ்ணவருக்கு நமக்கு தேவை, ஹனுமான் மாதிரி ஒரு ஆச்சாரியர் நம்மளுக்கு தேவை. அந்த ஒரு ஆச்சாரியரோட அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம வந்து கடைப்பிடிக்கணும், அவங்கள வந்து பின்பற்றணும். அப்போதான் நம்மளோட வாழ்க்கை வந்து சந்தோஷமா, ஆரோக்கியமா, சாந்தியா, நிம்மதியா நம்ம வாழ முடியும். அப்படி சொல்லி பக்தி பண்ணா நம்மளுக்கு வந்து துன்பம் வராதுன்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க கூடாது. பக்தி பண்ணா கூட துன்பம் வரும். நிறைய பரீட்சைகள் செஞ்சுட்டே இருப்பாங்க, டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பரீட்சையில வந்து எப்படியாவது நம்ம வந்து வெற்றியை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டான ஒரு சேவையை பகவானுக்கு கைங்கரியம் செஞ்சா பகவான் நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, அந்த அறிவை கொடுத்துருவாங்க, அந்த ஞானத்தை கொடுத்துருவாங்க. எப்படி அதை வந்து சமாளிக்கணும், எது எப்படி வந்து இது கையாளணும், எப்படி இது காயை நகர்த்தணும், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வழி கொடுத்துருவாங்க. பாருங்க, கேஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் முன்னாடி இருந்ததா, 50 வருஷத்துக்கு பின்னாடி இருந்ததா? கிடையாது. அடுப்புலயே நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கு, நல்லா சமையல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கேஸ் வந்ததுனால அது கேஸ் இல்லாம போகுது, கைவிடுது. நம்ம அது இல்லாம நம்மளால வாழ முடியாது. இப்போ டக்குன்னு ஒரு லைட் எடுத்து அப்படி லைட் பண்ணா டக்குன்னு கேஸ் பார்த்து ஈஸியாக நம்ம வந்து சமையல் பண்ணிடலாம். ஆனால் அந்த காலத்தில் அடுப்புலேயே செஞ்சுட்டு இருந்தாங்க, நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ பல பிரச்சனைகள், பல நோய்கள். இப்போ அது மேலே நம்ம நிறைய பற்று, அதை விட்டு நம்மளால சமையல் பண்ண முடியாது. இந்த மாதிரி பழைய வேதிக் ஸ்டைலை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த பழைய காலத்தில் என்னென்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து சாது புருஷர்கள் வந்து கடைப்பிடிச்ச ஒரு வழி அது எல்லாமே. அந்த வழிகளை வந்து விட்டு நம்ம என்ன செஞ்சோம், ஃபுல்லாமே மெக்கனைஸ்டு லைஃப் வந்துருச்சு. நாளைக்கு எல்லாமே மெக்கனைஸ்டு, எல்லாமே எந்திரங்கள் மேலே ஆதாரப்பட்டு நம்ம வாழ்க்கையை வந்து நடத்திருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து ஏதாவது கஷ்டம் வந்து நம்மளால தாங்க முடியாது. எல்லாமே லக்ஸுரி லைஃப், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும். இல்லைன்னு சொல்ல, கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் எந்தெந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதில் பகவானுக்காக நம்ம பயன்படுத்தணும், அவரோட சேவைக்காக நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதனால இந்த நாளைக்கு இந்த ஸ்ரீராமநவமியோட இந்த வைபவங்களை வந்து வெறும் பண்டிகையோட நம்ம வந்து நிறுத்திக்க கூடாது. ஒரு பண்டிகை கூட அந்த மகிமை என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும், அதை வந்து ஞாபகப்படுத்திக்கணும், அதை வந்து செயல்படுத்தணும், நம்மளோட வாழ்க்கையில வந்து அப்ளை பண்ணி நம்ம ஒண்ணுன்னா நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில வந்து கொண்டு வரதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ ஒரு ஸ்லோகா ஒன்று இருக்கு, ராமாயணம் எல்லாமே ஒரே ஒரு ஸ்லோகால ஏக ஸ்லோகா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்லோகாவை நான் சொல்றேன், நீங்க எல்லாமே முடிஞ்சா ரிப்பீட் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஸ்லோகா. அதை சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? கருத்துக்கள், கேள்விகள்? இந்த ஸ்லோகா முடிச்சு நம்ம பார்க்கலாம். ஆதவராம தபோவனதி கமனம், ஆதவராம தபோவனதி கமனம். அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க இப்போ சொல்றது கஷ்டம் தான், ஆனால் ரிப்பீட் பண்ணுங்க. ஆதவராம தபோவனதி கமனம், ஆதவராம தபோவனதி கமனம், ஹத்வா மிருகம் காஞ்சனம், ஹத்வா மிருகம் காஞ்சனம், வைதேஹி அரணம், வைதேஹி ஹரணம், ஜடாயு மரணம், ஜடாயு மரணம், சுக்ரீவா சம்பாஷணம், சுக்ரீவா சம்பாஷணம், வாலி நிகிரஹணம், வாலி நிகிரஹணம், சமுத்ராதரணம், சமுத்ராதரணம், லங்காபுரி தஹனம், லங்காபுரி தஹனம், பశ్చాత ராவண கும்பகர்ணஹரணம், பశ్చాత ராவண கும்பகர்ணஹரணம், ஏதாதி ராமாயணம், ஏதாதி ராமாயணம். ராமாயணத்தை பற்றி நம்ம ஒரு
பாடமாக கற்றுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம டைம் போனதே தெரியாது. பிரபு வந்து சொன்ன பேர் தான் 8:30 மணின்னு சொல்லி தெரியுது. யாராவது மற்ற ஏதாவது வேற ஒன்றை பற்றி சிந்திச்சு பார்த்தீங்களா? ஏதாவது வீட்டில் சமையல் செய்யணும், கணவர் வருவார், பொண்ணு வராங்க, மாப்பிள்ளை வராங்க, ஒரு மகன் வராங்க, அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது கவனம் வந்ததுங்களா? அப்படி ஏதாவது வந்ததுங்களா? யாருக்காவது ஒரு சிந்தனை வந்ததா? எனக்கு வராது. ராமாயணத்தில் அந்த அளவுக்கு ஒரு மகிமையான குணங்கள் அதில் இருக்கு. அது இருக்கிறதுனால அதனாலதான் சொல்றாங்க, எங்க ராமாயணத்தை வந்து உபன்யாசம் பண்றாங்களோ அங்க யார் இருப்பாங்க? ஹனுமான் இருப்பாங்க. எங்க ஹனுமான் இருப்பாரோ அங்க எல்லி ஹனுமனோ அல்லி ராமனோ, எல்லி ராமனோ அல்லி ஹனுமனோ, எல்லி ராமனோ எல்லி ஹனுமனோ, எல்லி ஹனுமனோ அல்லி ராமனோ, எல்லி ராமனோ எல்லி ஹனுமனோ, எல்லி ராமனோ அல்லி ஹனுமனோ, அல்லி ஹனுமனோ அல்லி ராமனோ. सीताराम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की। सीताराम लक्ष्मण जानकी, सीताराम लक्ष्मण जय बोलो हनुमान की। राम राम लक्ष्मण जानकी, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की। राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, जय बोलो हनुमान की। राम लक्ष्मण जानकी, राम लक्ष्मण जानकी, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, जय बोलो हनुमान की। राम लक्ष्मण जानकी, राम लक्ष्मण जानकी. ஸோ இங்கே வந்த எல்லா பக்தர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இந்த கோயில் சார்பாக உங்களை எல்லாரையும் இந்த சத்சங்கத்துக்கு கலந்துக்கிறதுனால என்னோட மகாபாகியம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராமனை முன்னாடி நான் வந்து ராமரை பற்றி கேட்டுக்கிட்டு நல்ல மகிழ்ச்சி அடைஞ்சீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ இங்கே வந்த எல்லா பக்தர்களுக்காக அவங்க நல்ல ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, சாந்தியாக, எந்த கவலையும் இல்லாமல் எந்நேரமும் நித்தியமாக ராமநாமத்தை சொல்லி, தாரக மந்திரம் சொல்லி அந்த அயோத்தியா வாசியை அடையணும்னு சொல்லி நம்ம 3 தடவை ஜெய் ஸ்ரீராமன் சொல்லி இந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்கணும். ஓகே, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இன்னும் சத்தமா, அயோத்தியிலிருந்து ராமர் வந்துடணும், அந்த மாதிரி சத்தமா சொல்லணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். बोलो राम लक्ष्मण जानकी हनुमान की, श्री श्री राधा कृष्ण भगवान की, श्री श्री चैतन्य महाप्रभु की, गोपेश्वर महादेव की, योगेश्वर मैया की, लक्ष्मी नरसिंह देव भगवान की, कलियुग पावन हरिनाम संकीर्तन महायज्ञ की, अयोध्या धाम की, श्री श्री कलियुग पावन हरिनाम संकीर्तन महायज्ञ की, अनंत कोटि वैष्णव वृंद की, निताय सीताराम गौर प्रेमानंदे। हरे कृष्ण। పొద్దున్నే ఆ. ఒక 10 గంటలకు మందిరే హోమం ఓం గురూజీ వస్తూ ఉంటారు, క్లాస్ ఉంటుంది. ఎంతసేపు స్టార్ట్ అయింది ప్రోగ్రామ్? 10 గంటలకు 10 గంటల పైన அனுகல்ப பிரசாத் உண்டு. ஹரே கிருஷ்ணா. பக்தாதரம் எல்லாமே ஒரு முக்கியமான அறிவிப்பு. இப்போ நம்ம கோடியம்மன் கோயில் சார்பாக நாளைக்கு ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சி, ஸ்ரீராமநவமி. ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சினால சீதாராம் லக்ஷ்மண் ஜானகி ஹனுமான்
அயோத்தியிலேருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே அருள் கொடுக்கறதுக்காக, நீங்க எப்போ ராமநாமத்தை சொல்றதுக்காக, நீங்க எந்த நாள் எந்த நேரமும் மறக்க முடியாதுன்னு சொல்லி அவர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுனால நாளைக்கு அவரோட பிரதிஷ்டை நடக்குது. நாளைக்கு ஒரு குருஜி ஒருத்தர் வராரு பெங்களூர்ல இருந்து. அவரோட உபன்யாசம் இருக்கும், அப்புறம் யக்னா ஹோமங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பகவான் ராமரோட பிரசாதத்தை கூட நம்ம வந்து நாளைக்கு இங்க விநியோகம் பண்றோம். ஸோ எல்லாரையும் வந்து ரொம்ப பணிவா உங்களை கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நாளைக்கு வந்து நீங்க கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து வெற்றிகரமாக நடத்தணும்னு சொல்லி நீங்க பகவானோட அருளை வந்து அடையணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே நாங்கள் கோயில் சார்பாக உங்களை ரொம்ப பணியாக வந்து கேட்டுக்கிட்டோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ தயவுசெய்து நாளைக்கு வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸுக்கு சொல்லுங்க. ஏன்னா இந்த பௌத்திக உலகம் வந்து எப்பேற்பட்டது அப்படின்னா, மாயால வந்து நம்ம அடிமை ஆகிட்டு எல்லாம் மறந்துடுவோம். நம்ம கலாச்சாரத்தை மறந்துடுவோம், நம்ம பண்பாடை மறந்துடணும். அதனால அடிக்கடி பக்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், சாங்கீதத்தை அவங்களோட சங்கியை நம்ம எடுத்துக்கணும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்குமே சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வாங்க. நாளையோட நிகழ்ச்சியை வந்து ரொம்ப வெற்றிகரமா நீங்க நடத்தி கொடுங்கன்னு சொல்லி நமக்கு பணிவா கேட்டுக்கிறோம். ஹரே கிருஷ்ணன். 10 மணிக்கு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு. தேங்க்யூ. ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. மத்தியானம் வரைக்கும் 1 மணி 2 மணி வரைக்கும் இருக்கும் ப்ரோக்ராமு. ஸோ தயவுசெய்து வந்து நிறைய பஜன்ஸ் எல்லாம் ராம பஜன்ஸ் எல்லாம் நடக்கும். இன்னும் நிறைய நாளைக்கு சாயங்காலம் கூட அதே மாதிரி நிகழ்ச்சி இருக்கும். ஸோ எவ்ரி Thursday ஒரு வேலைக்கிழமையும் ஒரு வெள்ளிக்கிழமையும் இங்க சாயங்காலம் வந்து உபன்யாசம் நடக்கும், பகவானோட சந்தியா ஆரத்தி நடக்கும், பகவானோட பிரசாதம் விநியோகம் பண்ணுவோம். அதனால தெரியாம இருக்கிறவங்க சொல்லுங்க, கோயிலுக்கு அழைச்சிடுவாங்க, நீங்களும் ரெகுலரா வாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேற என்ன? சீதாராமரை பிரதிஷ்டை பண்றோம். அது சொல்லியாச்சு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. போலோ ஸ்ரீராம் பகவான் கி.